இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருளை நம்ம வளைக்கும் போது, ஒரு பீமை வந்து நம்ம வளைக்கும் போது அந்த வளைவு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆர்க், அந்த ஆங்கிள் வந்து ஒரு வட்டத்துடைய ஒரு பகுதியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்டிங் தான் வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறோம். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பீம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து நான் ஒரு பார் இருக்குது. இந்த பாருடைய லென்த் அப்படின்னா ஐ எம் கீப்பிங் இட் அஸ், அந்த பாருடைய லென்த் வந்து எல். ஓகே, அதனுடைய திக்னஸ் வந்து டி அண்ட் பிரெத் வந்து பி. இப்போ இந்த மெட்டீரியலை வந்து ரெண்டு நைஃப் எட்ஜஸ்கில் வைக்க போகிறேன். நைஃப் எட்ஜஸ் K1 K2 அப்படிங்கிற நைஃப் எட்ஜஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த நைஃப் எட்ஜஸில் ஸ்மால் எல், அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த நைஃப் எட்ஜஸில் இந்த பீமை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய நைஃப் எட்ஜஸோட பொசிஷனை வந்து சி அண்ட் டி அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் பெட்டர். அதில் இந்த சி அண்ட் டி அப்படிங்கிற பொசிஷன் வந்து ஒரு ஏ டிஸ்டன்ஸ், அரவுண்டு ஏங்கிற டிஸ்டன்ஸில் நான் வந்து வெயிட் லோடு ஆட் பண்ணுறேன். ஒரு சைடு மட்டும் லோடு ஆட் பண்ணல, நான் வந்து ரெண்டு சைடுமே வந்து லோடு ஆட் பண்ணுறேன். இதனால் ஏற்படக்கூடிய அந்த வளைவு பெண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, இட் வில் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆர்க். இந்த வளைவு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த மிட் பாயிண்டில் எர்லியராக நான் வந்து ஈன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வென் தெர் இஸ் இந்த வெயிட்டை ஆட் பண்ணதுனால வந்து இந்த ஈங்கிற பொசிஷன் வந்து எங்கே போகும் அப்படின்னா எஃப்ங்கிற பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இந்த வெயிட் ஆட் பண்ணுற இடம் வந்து ஏ அண்ட் பி. அந்த பீமுடைய ரெண்டு எட்ஜஸில் வந்து நான் வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஈக்குவல் வெயிட்டை ஆட் பண்ணதுனால இங்கே ஒரு ஒய்ங்கிற எலிவேஷன் கிடைக்கும். இந்த ஈங்கிற பொசிஷன்லேருந்து மேலே போகிறது இது வந்து நடக்கும். இந்த ஆர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, இட் இஸ் லைக் ஒரு சர்க்கிளுடைய ஒரு பகுதி மாதிரி இருக்குது. ஸோ அந்த சர்க்கிள் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இஃப் ஐ எம் டேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் அ சர்க்கிள், இந்த சர்க்கிளுடைய இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ கேன் மேட்ச் பர்ஃபெக்டாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த வளைவு வந்து ஒரு சர்க்கிளோட ஆர்க் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வில் யூஸ் திஸ். இதை வந்து நம்ம 3 யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல விஷயத்தில் என்னென்னா, இங்கே எக்ஸ்டர்னல் பெண்டிங் வந்து எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட். எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் என்னென்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால் நடக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க். இதை வந்து நீங்கள் வந்து டார்க்னு சொல்லலாம், இல்லை மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டபிள்யூக்கு ஈக்குவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, தேர் வில் பி an ஆப்போசிட் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டட் ஆன் திஸ் நைஃப் எட்ஜ் பாயிண்ட். இந்த பாயிண்டில் வந்து என்ன நடக்கும், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இந்த ரெண்டு நைஃப் எட்ஜஸ்லேயும் வந்து இந்த ஃபோர்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணும். இஃப் எனி ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சால் தெரியும், நம்ம வந்து கீழே இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் இங்கே நான் டபிள்யூங்கிற மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பீமுடைய பொசிஷனில் இருந்து மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ வி வில் ஹேவ் ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து இது காம்பன்சேட் பண்ணும். கீழே போகக்கூடிய ஃபோர்ஸை யார் காம்பன்சேட் பண்ணணும்னு பார்த்தா, இந்த நைஃப் எட்ஜ் பாயிண்ட்டில் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து ஏ அப்படின்னு வச்சுட்டா, யூ டோன்ட் நீட் டு கன்சிடர் 2 பாயிண்ட்ஸ். 2 சைடும் கன்சிடர் பண்ணோன்னா, ஒரு சைடு கன்சிடர் பண்ணாலும் நமக்கு போதும். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, வி கோயிங் டு கெட் கைண்ட் ஆஃப் அண்ட் டார்க். டார்க்குங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொருளுடைய இது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, கைண்ட் ஆஃப் அ கப்பிள். அது வந்து ரெண்டு சைடுமே ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த டார்க்கை வந்து நம்ம எப்படி மென்ஷன் எடுத்துவோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வில் பி டி. ஸோ டி இன்ட்டு எஃப். ஸோ இது தான் வந்து நம்ம மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே வந்து அதை தான் நம்ம எழுதுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ.
ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா தட் இஸ் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் வந்து W into A. ஸோ இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுபடி இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் அப்போ ஒரு மெட்டீரியலோட இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் எதை பொறுத்து அமையும்னு பார்த்தா அது வந்து அதனுடைய யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஜியோமெட்ரிக்கல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை இந்த ஆர்க், அந்த ஆர்க்குடைய இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா y is யங்ஸ் மாடுலஸ் of the material and the beam உடைய யங்ஸ் மாடுலஸ், I is geometrical inertia and then Rங்கிறது இப்போ ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணது அப்படின்னா சர்க்கிளோடைய ரேடியஸ், அந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் தான் அந்த கர்வேச்சர் ஆஃப் ரேடியஸ், geometrical moment of inertia. ஓகேங்களா? தென் யூ சி அந்த ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கர்வ் வந்து ஒரு ஆர்பிட்ரியாக ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் பெண்டிங்க்கு அட் ஈக்குலிபெரியம் பொசிஷனில் வென் தேர் இஸ் அன் ஈக்குலிபெரியம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக பேலன்சிங்காக இருக்கும். அப்போது அட் ஈக்குலிபெரியமில் we can write external bending moment is equal to internal bending moment. இங்கே just we have to equate these two things. That is, one is WA that is equal to YI by R. So they are equal அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்ன தெரியும் அப்படின்னா டபிள்யூங்கிறது நம்ம எவ்வளோ லோடு ஆட் பண்ண போகிறோங்கிறது தெரியும். அப்புறம் ஏங்கிறது மூமெண்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நைஃப் எஜ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம வெயிட்டை லோட் பண்ணுறோம் ரெண்டு சைடும் அப்படிங்கிறது ஏ. இங்கே வந்து ஐ வந்து பேஸ்ட் ஆன் த சிஸ்டம். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ரெக்டாங்குலர் பார் இருந்துச்சு அப்படின்னா ரெக்டாங்குலர் பீம் அந்த பார் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பிரெத் அண்ட் திக்னஸ் வில் பி யூஸ் டு ஃபைண்ட் த மூமெண்ட் ஜியோமெட்ரிக்கல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆறுங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஒய்யை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா then I need to find the values for R. R எடுத்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து CD அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் போட்டேன். ஸோ யூ ஹேவ் சி நீங்கள் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த வட்டத்தை நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது நான் மேட்ச் பண்ணி காட்டினேன். எங்கே மேட்ச் பண்ணி காட்டினேன்னா இந்த C அண்ட் D பாயிண்ட் அந்த க்ரீன் கலர் லைன் வந்து CDயை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த க்ரீன் கலர்லேயே அந்த பாயிண்ட் க்ரீன் கலர் மாற்றுறோம் அப்படின்னா க்ரீன் கலரோட லைன் அங்கே நான் போடுறேன். ஸோ இந்த கர்வோட எர்லியர் டைமில் வந்து என்ன இருந்துச்சு, there will be some line. இதுதான் என்ன எனக்கு சிங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து டிங்கிற பாயிண்ட், இது வந்து மிட் பாயிண்ட் இ. இப்போ அந்த பீமுடைய ஒரிஜினலாக இருந்த கண்டிஷன் இது. ஆஃப்டர் த ஃபீல்டு அந்த வெயிட் லோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி பெண்ட் ஆகிடுச்சு. பெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்து எஃப். ஓகேங்களா? இந்த சர்க்கிளுடைய இன்னொரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து என்ன, இது வந்து ஜி. இந்த பாயிண்ட் வந்து ஓ, இந்த கீழே இருக்க பாயிண்ட் வந்து ஜி. ஓகேங்களா? இஃப் யூ சி ப்ராப்பர்லி இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு மேத்தமெட்டிக்கல் லா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா கார்டு லா ஆஃப் சர்க்கிள். அந்த லா என்ன ஐடியா நமக்கு தருது அப்படின்னா, வாட் ஆர் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ப்ரொபோசிங் இஸ், இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் சி டு டி அதை வந்து ஆஃபாக கட் பண்ணக்கூடிய இந்த பொசிஷன் வந்து சிஇ மல்டிப்ளை பை, ஸோ ஐ வில் ரைட் இட் வித்தின் திஸ் பாக்ஸ் இட் செல்ஃப், சிஇ இதுக்குள்ளேயே நம்ம எழுதிடலாம், சிஇ இன்ட்டு இடி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா இந்த டயகனலில் பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய லைனுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல். ஸோ எஃப்இ மல்டிப்ளை பை இஜி அதுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து இந்த கார்டுலா வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நம்ம டெரிவேஷனுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். இந்த கார்டுலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ இந்த கார்டில் என்ன இந்த 2 நைஃப் எட்ஜோட இடையோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து C2Dயோட டிஸ்டன்ஸ் வந்து L. ஸோ இந்த Lோட வேல்யூவை இங்கே வந்து ஈக்குவலாக அந்த மிட் பாயிண்டில் தான் வந்து E இருக்குது. ஸோ அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லென்த் வந்து L/2, E2D இருக்கக்கூடிய லென்த் வந்து L/2, ரெண்டுமே வந்து மாறாது. அப்புறம் இந்த எலிவேஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா எலிவேஷனோட வேல்யூ வந்து Y. இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் R. ஓகேங்களா? ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரைட் வாட் இஸ் CE, வாட் இஸ் ED அப்படிங்கிறது நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா CEDங்கிறது ரெண்டுமே L/2 மல்டிப்ளை பை L/2 தட் இஸ் ஈக்குவல் டு EF. FE. FE is nothing but Y. What is EG? EGங்கிறது என்னன்னா டோட்டல் டயாமீட்டர்லேருந்து ஒய்யை நம்ம கழிக்கணும். ஸோ டோட்டல் டயாமீட்டருங்கிறது 2R. ஸோ R is radius, 2R is total diameter minus Y, small y. So this is actually the formula we arrived by using the chord. இந்த கார்டெல்லாம் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஃபார்முலா வந்து கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து என்னென்னா L² by 4 ஈக்குவல் டு 2R minus Y. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபினிஷிங் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது என்ன ஒரு ஐடியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2RY minus Y². இந்த Y² வந்து நான் நெக்லெக்ட் பண்ணுறேன். ஏன் நெக்லெக்ட் பண்ணுறேன்னா இந்த ஆர்க் வந்து நம்ம எல்லா சிஸ்டம்லேயும் வந்து பெருசாலாம் இருக்க போகிறதுல ரொம்ப கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஃப்ரம் கம்பேர் டு ஆரை கம்பேர் பண்ணும்போது ஆருங்கிறது ரொம்ப ஸ்மால் வேல்யூ. அந்த ஸ்மால் வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது இன்னும் ஸ்மால் வேல்யூ ஆகும். சரி, அதனால் வந்து அதை நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மீதி இருக்குன்னு பார்த்தா 2RY which is equal to L² by 4. ஸோ எனக்கு வந்து R equal to L² by 8Y. எனக்கு இந்த இடத்துல நான் என்ன ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா 1/R. 1/Rங்கிறது 8Y by L². அப்போது நான் இங்கே அதை எழுதிக்கலாம். கரெக்டாக? ஜஸ்ட் ஐ ஹேவ் டு bring the value for R. Y I by Rக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 1/Rக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்னா 8 small y divided by L². இங்கே வந்து நம்ம வந்து எர்லியராக என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பீம். நான் எர்லியராக முதலே சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் பீம் எடுத்துக்கிட்டேன். அதனுடைய பிரெத் வந்து பீனும் அதோட திக்னஸ் வந்து டின்னு சொன்னேன். பிரெத் பி, திக்னஸ் வந்து டி. ஓகேங்களா? ஸோ அப்போது ஜியோமெட்ரிக்கல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் இந்த சிஸ்டம் வந்து என்னென்னா தட் இஸ் B d³ by 12 இந்த சிஸ்டமோடது. அப்போ அப்ளை பண்ணக்கூடிய வெயிட்டுங்கிறது நம்ம என்ன வெயிட்டுங்கிறது ஆல்வேஸ் நம்மளோட மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் ஆஃப் கிராவிட்டி. இந்த வேல்யூஸ் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆரோட வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணால் ஃபைனலாக வந்து ஐ கேன் அரைவ் அட் இந்த ஸோ mgA which is equal to y x modulus ஐயோட வேல்யூ வந்து B d³ by 12 by 12. மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா 8 small y divided by L². ஸோ 12 into இது 2 இது 3 times. இங்கே நமக்கு மெயினாக வேண்டியது யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் கேன் பி 3/2. ஏன்னா 3 வந்து will come to numerator, இது வந்து 2 வந்து டினாமினேட்டர் வந்துடும். mgA L² வந்து என்ன வரும்னா நியூமரேட்டருக்கு வந்துடும் டிவைடட் பை B d³ ஸ்மால் y. எவ்வளோ எலிவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த y நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய யூனிஃபார்ம் பெண்டிங் மூலமாக கண்டுபிடிச்ச யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்டிலீவர் தியரி கண்டுபிடிச்சது வேறு மாதிரி இருந்துச்சு. யங்ஸ் மாடல் யூனிஃபார்ம் பெண்டிங் மூலமாக கண்டுபிடிச்ச யங்ஸ் மாடுலஸ் வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து எந்த அப்ரோச்சை வந்து எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து நம்மளுடைய யங்ஸ் மாடுலஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் எர்லியராக வந்து நம்ம பண்ணும்போது என்னாச்சு, அந்த பெண்டிங் கிரியேட் ஆன வளைவு வந்து ஒரு வட்டத்துடைய ஆர்க்காக இருந்துச்சு. இந்த நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் எப்போ நடக்கும் அப்படின்னா when the load is added at the midpoint of the beam. அந்த நம்ம வந்து
ஒரு பீமுடைய மிட் பாயிண்டில் லோடு ஆட் பண்ணுறோம். அந்த 2 நைஃப் எட்ஜஸ் கட்டில் வச்சுட்டு ஆட் பண்ணும்போது அப்போ கிரியேட் ஆகக்கூடிய டிப்ரெஷன் வந்து இன்லாண்ட் ஃபார்ம் எனி சர்க்கிள் ஃபார்மில் வந்து அது கிரியேட் பண்ணாது. அப்போ அந்த பெண்டிங் வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். இங்கே வந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீமில் வந்து மிட் பாயிண்டில் நான் லோடு ஆட் பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து அதனோட 2 எட்ஜஸில் ஈக்குவல் லோடு வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து மிட் பாயிண்டில் லோடு நான் ஆட் பண்ணுறேன். அது மிட் பாயிண்ட்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து நைஃப் எட்ஜஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் நைஃப் எட்ஜஸ் கட்டின டிஸ்டன்ஸ் வந்து எல். அந்த மிட் பாயிண்ட்னா ஸோ ஒரு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண லோடு அப்ளை பண்ணதுனால வந்து கிரியேட் ஆன ஆர்க் வந்து அது வந்து ஒரு சர்க்கிளுடைய இதை வந்து கிரியேட் பண்ணாமல் ஒரு ஹைப்பர் போலாவா இல்லை பேராபோலாவா வந்து உங்களுக்கு அக்கர் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செட்டப் தான் நீங்கள் வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங்லையும் பார்ப்பீங்க. 2 நைஃப் எட்ஜஸ் வந்து நம்ம செட் பண்ணிவிடுவோம். அங்கேருந்து அந்த பீம்னுடைய மிட் பாயிண்டில் நம்ம லோடு ஆட் பண்ணுவோம். டபிள்யூங்கிற லோடு ஆட் பண்ணியிருப்போம். ஆட் பண்ணியிருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பீம் வந்து பெண்டாக இருக்கும், வளைஞ்சிருக்கும். அந்த வளைவு எப்படி இருக்காதுன்னா அப்படின்னா அது வந்து ஒரு சர்க்கிளில் ஃபிட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்ன ஹைப்பர் போலா ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் இதுக்கு போட்டோம்னா இந்த டபிள்யூ இங்கே காம்பன்சேட் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அது வந்து இந்த 2 நைஃப் எட்ஜஸுடைய பொசிஷனில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இங்கே வந்து W/2 பாதி வெயிட் இங்கே லோடாக இருக்கும், பாதி வெயிட் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட். அந்த எனர்ஜி அந்த ஃபோர்ஸ் வந்து இப்போது ஒரு இந்த இதில் வந்து கீழே வந்து டபுள்ங்கிற வெயிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக வந்து கேரி பண்ணியிருக்கும். ஓகே, அதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரம் த மிட் பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து L/2. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் லைக் என்ன இன்வெர்டட் கேண்டிலிவர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நமக்கு க்ரியேட் பண்ணுவோம். என்னென்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் நமக்கு வந்து W ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வந்து நம்ம இன்வெர்ஸ் பண்ணுறோம். எப்படின்னா ஜஸ்ட் ஐம் கோயிங் டு இன்வெர்ட் இட் லைக் திஸ். W வந்து மேலே இருக்க மாதிரி. அப்போது பார்க்கலாம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து கேண்டிலிவரோடைய யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா வந்து 4mg/L³ டிவைடட் பை இந்த mg வந்து நம்ம இங்கே இந்த கேஸில் வந்து நம்ம வந்து Wன்னு வச்சுக்குவோம். ஐ வில் சேஞ்ச் சூன் டு mg இன் அட்லா ஃபைனல் பாயிண்ட். கடைசியாக வந்து நம்ம mgன்னு மாற்றிக்குவோம். 4W/L³ divided by VD³Y. நம்ம வந்து இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பீமோட பிரெத் திக்னஸ் B and D, அதனால் ஏற்பட்டக்கூடிய இந்த டிப்ரெஷன் வந்து Y. ஸோ இங்கே Wங்கிற ஃபோர்ஸ், அதனால் இந்த இடத்துல க்ரியேட் ஆன இந்த டிப்ரெஷனுங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த டிப்ரெஷன். நீங்கள் இதை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இது போட்டுட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு Y. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ அந்த Y தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து ஃபார் த திஸ் இஸ் யங்ஸ் மாடுலஸ் ஃபார் W வெயிட் அண்ட் லென்த் L. அதுக்கு தான் வந்து என்ன யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலானா Y. ஆனால் நமக்கு இங்கே வந்து Wயோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா W/2. ஸோ இது வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு. நமக்கு இப்போது இந்த பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு. W/2ங்கிற வெயிட் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் இஸ் W/2. அந்த கேண்டிலிவரோட ஆட் பண்ண வெயிட் வந்து W/2 தான். லென்த் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா L/2. ஓகே, அப்போ அந்த ஃபார்முலா எப்படி மாறும்? இஸ் Y ஈக்குவல் டு W/2 4L/2 whole cube divided by VD³ Y. ஓகேங்களா? ஸோ
this y Young's modulus of the non-uniform bending is equal to 4 w by 2 multiplied by L cube divided by 2 power cube will be 8. So I can cancel this with 1 time, so 2 into 4 divided by BD cube y. So as much it is simple that we have already found the Young's modulus for the cantilever. Cantilever Young's modulus கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா ஒரே விஷயம் என்ன பண்ணியிருக்கோம்னா இது இன்வெர்ஸ்டு கேண்டிலீவரை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இன்வெர்ஸ் கேண்டிலீவருடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நம்ம லோடு ஆட் பண்ணக்கூடிய பொசிஷனை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டதுனால திஸ் ஈக்குவேஷன் பிகம் வெரி சிம்பிள். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ த y ஈக்குவல் டு வில் சேஞ்ச் டு mg ஃபார் mgங்கிறது டபிள்யூக்கு பதிலாக எழுதுனது mg L cube இந்த 2 into 2 that will become 4 VD cube y 13 meter square. This is for the non-uniform bending Young's modulus formula. This is non-uniform bending Young's modulus. பிஃபோர் நீங்கள் வந்து என்ன Young's modulus வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா யூ சப்போஸ் டு யூஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடியாக வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா we have taken a fixed end and we make it the bending and அதனுடைய tangential lines எல்லாம் ட்ரா பண்ணோம். அதுலேருந்து நமக்கு என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். P and Q வேல்யூஸ் எடுத்தோம், அதனுடைய tangential பாயிண்ட்ஸ், அதனால் க்ரியேட் பண்ணக்கூடிய y dy அதை வச்சுட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததும் இதிலிருந்து இங்கே வந்தோம். ஸோ இதை சிம்பிளாக நம்ம வந்து இந்த கேஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இன்வெர்டட் கேண்டிலேவராக அதை மாற்றி நம்ம இந்த ஃபார்முலாவை அரைவ் பண்ணிட்டோம். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் சீன் இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னால ஒய்யோட ஃபார்முலா இந்த மாதிரி இருந்துச்சு. இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் y ஈக்குவல் டு 3 mg L square A divided by 2 VD cube y. இது வந்து என்னென்னா யூனிஃபார்ம் பெண்டிங்கோடைய Young's modulus ஃபார்முலா. ஸோ கேண்டிலீவருக்கு வந்து ஜஸ்ட் 4 mg L cube divided by 4 PD cube y. In case of cantilever this is mg L cube 4 mg L cube BD cube y. நீங்கள் வந்து இந்த 3 டெக்னிக்லேயே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ ஆல் இஸ் then unit is Newton per meter square. இந்த எல்லா மெத்தட்லையுமே வந்து this is cantilever of length L and everything is for the beam of breadth B and thickness D. அதனால் கண்டுபிடிச்ச இந்த 3 ஈக்குவேஷன்ஸ். இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கும் போது நீங்கள் கேண்டிலீவர் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா you have to use this formula. கேண்டிலீவர் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க லென்த்தை வந்து எல்லைன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா you will get this. If it is so going to do with the non-uniform bending method, non-uniform bending மெத்தடில் நம்ம பார்த்த மாதிரியே 2 பீம் 2 நைஃப் எட்ஜஸ்க்கு எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிட்வீனில் வெயிட் ஆட் பண்ணிங்கன்னா non-uniform bending மெத்தட் நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் யூஆர் டூயிங் வித் யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட் 2 சைட்ஸ் லோடு ஆட் பண்ணி அந்த எலிவேஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கெட் த வேல்யூ. இவர் எப்படி வந்து நம்ம Young's modulus வெவ்வேறு விதமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதே ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து இந்த ரெக்டாங்குலர் பீம் இல்லாமல் ஒரு சர்க்குலர் பீம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து வேல்யூ ஐயோட வேல்யூ மட்டும் பெருசாக மாற்றினா போதும். அப்போது அது எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஒய்யோட வேல்யூ மாறும். ஸோ நீங்கள் வந்து அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு வர ஃபர்தர் டவுட்ஸை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.